Guys, காலைல 4:30க்கு நம்ம whale watching போறோம். Welcome to ITV Meenavan. Hello. Welcome to Cebu. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல் ஷார்க் பார்க்க போகிறோம். ஸோ வேல் ஷார்க் வந்து எத்தனை மணிக்கு போய் பார்க்கணும், எங்கே போய் பார்க்கணும், அப்புறம் எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வேல் ஷார்க் எங்கே பார்க்க முடியும்னா ஆஸ்லோப்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த வேல் ஷார்க் வந்து காலங்காலத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கியூ காலங்காலத்தில் 3 மணிலேருந்தே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஏர்லியராக போனால் ஏர்லியராக பார்த்துட்டு சீக்கிரமாக வெளியே வந்தோம்னா இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்ம லைனில் ரொம்ப நேரம் நிற்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாரினருக்கு லோக்கல்ஸுக்கு தனித்தனியாக கியூ இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரினர் கியூவில் நின்றுருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்நார்க்லிங், இன்னும் வந்து ஸ்கூபா டைவிங். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஸ்நார்க்லிங்கில் பார்த்தீங்கன்னா 1000 பெசோ கொடுத்துருந்தோம். 1000 பெசோனா 1500 ரூபா. அதே மாதிரி ஸ்கூபா டைவிங் பார்த்தீங்கன்னா 2500 பெசோ நம்ம கொடுக்கணும். 2500 ரூபானா கிட்டத்தட்ட ஒரு 3600 ரூபா இந்தியன் ருபீஸில் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு, ஸ்விம் சூட் அதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா கூட இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்நார்க்லிங்க்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம கியூ கிட்ட நெருங்கிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ணோம். பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புளை வந்து கூப்பிட்டு போய் வேல் ஷார்க்கை காமிச்சிட்டு கூப்பிட்டு வருவாங்க. நான் நினச்சினா சரி வேல் ஷார்க்கை காமிக்கிறதுக்கு வந்து நடுக்கடலில் கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் நிற்க தெரியுமா, அந்த இடத்துல வேல் ஷார்க்கே வருமா, அவ்வளோ கிட்ட வருமா, நம்பவே முடியல என்னால். நிஜமாலே பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் வந்து நீங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 டன் மீன் வந்து உங்கள் பக்கத்தில் அவ்வளோ கிட்ட வந்து நின்று அதை பார்க்கும்போது தண்ணிக்குள்ளே புல்லரிக்குங்க. அப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. நிஜமாலே வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் அந்த மொமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவல். நான் சொல்கிறது உங்களுக்கு அப்படியே புரியும். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் இது வந்து ட்ரை பண்ணியே ஆகுங்க. செம்மையாக இருக்கும், வர்த் வாட்சிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்விம்மராக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஜாக்கெட்டே தேவையில்ல. இன்னும் செம்மையாக போய் நீங்கள் வந்து வேல் ஷார்க் கிட்டே போய் எடுக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஆல்மோஸ்ட் வேல் ஷார்க்கே தொட்டேன். வீடியோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் போது. ஹலோ கைஸ், திமிங்கலம் முடிக்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 15 வேல் ஷார்க் மேலே இருக்கான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் போட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஏதோ ஃபீட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஃபீட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சின்னதாக கருவாடு துண்டு மாதிரி இருக்குது. போட்டால் அந்த வேல் ஷார்க் இங்கேயே தான் இருக்குமா, வேறு எங்கேயுமே போகாது. அவங்க கிட்டத்தட்ட நாய்க்குட்டி மாதிரி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னே தெரில. ஆனால் மீனெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் பட் பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு மூவே ஆகலை. ஐடி மீனவன் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உயிரை பணைய வச்சு வேல் ஷார்க் கிட்ட போய் வீடியோ எடுக்க போகிறான். இது எடுத்ததுனால தான் நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறமா தான் ஃபுல்லாக நான் சிக்காயிட்டேன்.
இந்த இடத்துல தான் நான் வேல் ஷார்க்கை தொட்டிருப்பேன். பாருங்க அந்த மொமெண்ட்டை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வேல் ஷார்க் மட்டும் இல்லாமல் சார்டைன் மீன்ஸும் நிறைய சுற்றிட்டு இருந்துச்சு. எவ்வளோ பார்த்தீங்களா கொச்சன்னு சுற்றுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டில் வந்து 2 வேல் ஷார்க் பக்கத்தில் நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூபா டைவிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் அது மாதிரியும் பண்ணியும் வந்து இந்த வேல் ஷார்க்கை பார்க்கலாம். Guys, வேற லெவல். Oh my god. எம்மா பெருசா. யப்பா எத்தா தண்டி போட்டுக்கு மேல பெருசா இருக்கு. நான் தொட்டா மேலே படுத்து விடுட்டேன். வா மொரட்டதனமா இருக்கு. இல்ல அங்க ஆஃப் பண்ணியா? தூரமாலாம் வர முடியாது. நானும் வந்துட்ட முடியல என்னால. ஆஃப் பண்றா. गाइस நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். அவர் தான் சொல்லணும். ஹாய் சொல்லு. போ இங்க இருந்து எடுக்க முடியாம பாரு. गाइस மேல தெரியுதா? ஓகே நான் எடுக்கிறேன். தெரியுதா? Guys, again one lifetime experience. வேற லெவலு. முடிச்சாச்சு திமிங்கலத்தை. திமிங்கலத்தை வந்து கேட்டவன் தான் சொன்னாங்க தூண்டில் போடக்கூடாது. அதனால டேரெக்டாகவே பார்த்துட்டு வந்துட்டோம். கைஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா வந்து ஃபிலிப்பைன்ஸ் போகிறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. போய் பார்க்க சொல்லுங்கள். இங்கே லான்ச் சைஸில் இருந்துச்சு.